இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மகாராஷ்டிராவில் ரொம்பவே ஃபேமஸான பச்சை மிளகா சட்னி தான். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, தோசைக்கல்ல தான் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். தோல் வந்து நல்லா உரிகிற மாதிரி வந்தோன்னே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. அடுப்புலேருந்து எடுத்தப்போ நான் தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 15லேருந்து 20, கொஞ்சம் பூண்டு அதையும் எடுத்துகிட்டு பச்சை மிளகாயை நான் சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் கடைசியில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வதக்கிட்டு உரித்து வச்ச வேர்க்கடலை இருக்கே அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் அடுப்பை அணைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளம் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது மாதிரி சின்ன குழவி கல் இருந்தால் அதில் நெசுக்கிக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட தரன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நெசுக்கின அப்புறமா நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இது அப்படியே டைரெக்டாக கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மி ஆகணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி இல்லை பொரியலில் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.